ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயின்ட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வாசனை ஒரு டேஸ்ட்டோடு தான் ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணுவோம் இல்லையா? தூப் இந்த சாம்பிராணி ஸ்மெல் வந்து எனக்கு இந்தியா ஞாபகம் கொடுக்கும். சிம்பிளாக இப்படி மார்னிங் ஃபுல் ஆற்றுல நம்ம எப்படி இது தூப் சாம்பிராணி காமிச்சு அந்த வைப்ஸ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வைப்ஸ் வரைச்சே ஒரு இந்தியன் டச் கண்டிப்பாக இருக்கும். ஒரு இந்தியன் ஃபீல் எடுத்துன்னு வரத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியான வழி என்ன தெரியுமா? சோஃபா குஷன் கவர்ஸ் தான். அது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியாக ஒரு இடத்த வந்து லைவ்லியாக வெல்கமிங்காக அது வந்து பண்ணிடும். சாதாரணமாக ஒரு எம்ப்ராய்டரி ஒரு பிளாக் பின் குஷன் கவர்ஸ்லாம் இன்னுமுமே அழகாக இருக்கும். பிராஸ், பிரான்ஸ் இல்லைன்னா காப்பர் வந்து நம்ம இந்தியன் கல்ச்சரில் நம்ம எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எனக்கு வந்து இது டிஸ்பிளேயில் டெக்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு குட்டி பிராஸ் பிரான்ஸ் ஐட்டம் நம்ம டிஸ்பிளேயில் வச்சாலே அந்த லுக் வந்து அவ்வளோ எலிகெண்ட்டாக ஆகிடும். எஸ்பெஷலி இந்த கோல்டு கலர் வந்து வுடன் ஃபர்னிச்சரோட பிளான்ஸ் வச்சா நல்லாயிருக்கும், கலர்ஃபுல் டெக்ஸ்டைலோட நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு கோசியான ஒரு வார்ம்த் ஆட் பண்ணும். டைனிங் டேபிளில் இந்த கிளாத் விரிக்கிறது வந்து ஒரு ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு வே அந்த ஒரு ரூமை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. கலர் அண்ட் டெக்ஸ்டைல் மட்டும் இல்லாதக்கு இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலுமே நம்மளுக்கு டைனிங் டேபிளில் நம்ம கவர் விரிச்சோன்னு. எனக்கு வந்து ஓப்பன் டைனிங் ஏரியா, அதனால நான் டைனிங் டேபிளுக்கு கிளாத் விரிக்கிறச்சு எனக்கு ஒரு மாதிரி எல்லா டெக்கோருமே அழகாக பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஸ்பில் அண்ட் ஹீட் அது வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பட் அதோட ஒரு அழகான ஒரு டெக்கோர் எலிமெண்ட்டுன்னு நான் நினைப்பேன். எனக்கு வந்து கலர்ஸ் ஆட் பண்ண ரொம்ப பிடிக்கும் என்னோட டெக்கோரில். டைனிங் டேபிள் மேலே ஒரு சட்டில் கலர்ட் வேஸ் வச்சு அதில் போகன் வில்லியா வச்ச உடனே எவ்வளோ அழகாகிடுது இல்லையா? சிம்பிளான எம்ப்ராய்ட்ரி இல்லைன்னா க்ராஸ் ஸ்டிச் அந்த மாதிரி டெக்கார் வந்து நம்ம ஆட் பண்ணுறச்சு அவ்வளோ அழகாக இருக்கும். நானே சின்ன வயசில் இது எல்லாமே நிறைய பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு சப்ஜெக்டே ஒன்று இருந்தது. ஸோ அதெல்லாம் அந்த டயத்தில் ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே வந்து என்கிட்ட ஆல்ரெடி இது மாதிரி 2 எம்ப்ராய்ட்ரி பண்ணது இருக்குது. அது வந்து எனக்கு கலர் வந்து ஒயிட்டில் இருக்குது, பேஸ் கலர். ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு வந்து அது ஏஜ்ட் லுக் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக காஃபி பவுடர் நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி ஆட் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு கலர்டு எங்கெல்லாம் எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கோ அங்கே பண்ணாததுக்கு ஜஸ்ட் அந்த ஒயிட் பார்ட் இருக்கு இல்லையா துணி, அதில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஏஜ்ட் ஒரு மாதிரி பேல் கலர் வரும். இந்த வாலில் மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 1 to 2 hours நம்ம ட்ரை பண்ண வச்சு விடலாம். ஃபோயர்லேருந்து உள்ளே வர்ற இடத்துல வந்து என்னோடய 2 சைடு வாலுமே எம்டியாக தான் இருக்கும். ரொம்ப எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி வால் ஆர்ட் அதெல்லாம் வைக்க வேண்டாம். இந்த 2 வாலுமே நான் எம்டியாக தான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த டோர் கிட்ட ஜஸ்ட் ஒரு பாப் ஆஃப் கலர் சட்டிலாக ஆட் பண்ணுறதுக்கு வந்து இந்த எம்ப்ராய்டரி ஹூப் ஆட் பண்ணியிருக்கேன். முதல்ல கிறிஸ் கிராஸாக ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்றுக்கிட்ட ஒன்று இது மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ராவல் சுவீனியர் அது மாதிரி எதே ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா அதையுமே இங்கே மாட்டலாம் அப்படின்னு மாட்டி க்யூட்டாக இந்த ஒரு ஏரியா க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
நாங்கள் ஹியூஸ்டன் மூவ் ஆன புதுசில் வந்து குழந்தைகள் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருந்தது. ஸோ சாமான் என்கிட்ட ரொம்ப கம்மி, பெரிய டைனிங் டேபிள் கூட என்கிட்ட கிடையாது, ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் மட்டும்தான் வச்சுருந்தோம். ஏன்னா குழந்தைகள் அந்த ஏஜில் விளையாடுறதுக்கு ஓடுறதுக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப காலியாக தான் வச்சுருந்தோம். இப்போது இது எல்லாமே நான் ஓவர் த இயர்ஸ் சேர்த்து வச்சு எல்லா டெக்கோருமே நம்ம அட் அ டைம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, உள்ளே வச்சுருந்தது எல்லாத்தையும் வெளில எடுத்து இது மாதிரி டிஸ்பிளே பண்ணுறச்சு அழகாக இருக்குது. சிம்பிளான ப்ளவுஸ் பீசஸ் நம்மள்ட்ட இருந்ததுன்னா அதை வந்து இது மாதிரி ஃப்ரேம் பண்ணி மாட்டுறச்சு அவ்வளோ அழகாக இருக்கும். ப்ளவுஸ் பீஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்மள்ட்ட இருந்ததுன்னா ஒரு ஆக்சென்ட் வால்லே அது மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணலாம். நான் வந்து இதில் கிளாஸ் எடுத்திருக்கேன், ஸோ தட் அந்த துணி வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும், அழகாக இன்னும் தெரியும் அப்படின்னு அந்த கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு அதை ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்கேன். ஃபயர் பிளேஸ் மேலே வந்து இன்டர்நெட் டிவைஸ் இருக்கிறதுனால நான் ஃபயர் பிளேஸ் மேலே இது மாதிரி ஒரு வால் ஆர்ட் வச்சுருக்கேன். அதனால் அதோட சைடில் இருக்கிற வாலில் இப்படி க்யூட்டாக ஒரு இண்டியன் டச் கொடுக்கறதுக்கு இந்த வால் ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி நான் திவாலி டிஐஒயில் காமிச்சிருக்கேன் இது எப்படி பண்ணேன்னு. அதுக்கப்புறம் அந்த காளியோட ஒரு சின்ன ஹேங்கிங் மாட்டியிருக்கேன். நம்ம வந்து நிறைய டெக்கார் வந்து ஃப்ளோரில் ரொம்ப கிளட்டடாக வைக்காதக்கி இது மாதிரி டிஸ்பிளேல வச்சோன்னா இன்னமுமே அழகாக இருக்கும். இப்போ இங்கே வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தது. கேன் பாஸ்கெட் இது மாதிரி எல்லாமே நம்ம இந்தியன் ஒரு டச் இருக்கும் இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ்லாம் ஆட் பண்ணுறச்சு. அதில் வந்து நான் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேம்ஸ் லைக் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம இன்னும் ஆர்ட் ஒர்க் ஒன்றுமே பண்ணலனாலும் அந்த ஃப்ரேமே அவ்வளோ அழகாக இருந்ததுன்னா வெறும் ஃப்ரேம் மாட்டின உடனே அந்த இடம் ரொம்பவே அழகாக நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் ஃப்ரேமில் உள்ளே இருக்கிற பேடிங் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அதை வந்து ஜஸ்ட் டபுள் சைடட் டேப் வச்சு இங்கே மாட்டியிருக்கேன். சூப்பராக ரொம்ப க்யூட்டாக இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆக்சென்ட் வால் ஆட் பண்ணோன்னா இது மாதிரி விண்டோ கிட்ட வந்து கார்னரில் ஜஸ்ட் ஒரு 4-5 ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு சென்டர் ஆஃப் த வாலில் க்ரியேட் பண்ணாதுக்கு சைடில் க்ரியேட் பண்ணோன்னா இன்னமும் அழகாக இருக்கும். நான் வந்து இங்கே குட்டியாக அழகாக ஒரு பலகா வச்சு அது மேலே குட்டி குட்டி நிக்நாக்ஸ் வச்சு இங்கே வந்து இந்தியன் டச் ஆட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு மதுபானி பெயிண்டிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக ஒரு ஷார்பி வச்சு இது வந்து வால்மார்ட் ஃப்ரேம் தான், ரொம்ப ஒன்றும் ஸ்பெண்ட் கூட பண்ண வேண்டாம் இது மாதிரி இந்தியன் டச் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபோக்கஸ் வந்து இது மாதிரி வுடன் ஃப்ரேம்ஸ் வந்து அழகாக காவ்ட் இது மாதிரி ஃப்ரேம்ஸ் இருந்ததுன்னா இந்தியன் டச் ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். அதுவும் அதுக்குள்ளே நம்ம வைக்கிற ஆர்ட் வந்து ஒரு இண்டியனைஸ்டாக இருந்ததுன்னா இன்னுமே அழகாக இருக்கும். இப்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி நம்ம வந்து நிறைய டச்சஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். நான் வந்து வுடன் பிளாக் பிரிண்ட் வந்து பின்னாடி ஹேங்கிங் வச்சு அதை வந்து வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது மாதிரி கலர்ஃபுல் மிரர்ஸ், பிராஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ், அந்த பிராஸ்க்குள்ளே இது மாதிரி பிளான்ஸ் வச்சு அழகாக நம்ம டிஸ்பிளே பண்ணுறச்சு வந்து இந்தியன் டச் ரொம்ப அழகாக நம்ம வந்து ஈஸியாக கொடுக்க முடியும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்க முடியும், ரொம்ப ஸ்பெண்டும் பண்ண வேண்டாம். இப்போ இந்த டைனிங் ஏரியாவில் இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாமே நான் ரொம்ப முன்னாடி டாலர் ட்ரீயில் வாங்கின ஃப்ரேம்ஸ் தான். என்னோடய ஹஸ்பண்ட்க்கோ என்னோடய குழந்தைகளுக்கோ பெரிய ஹோம் டெக்கோரில் வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் எதையும் குட்டியாக சேஞ்ச் பண்ணியிருந்தா கூட அதை நோட்டீஸ் பண்ணுறத கூட இது நான் தான் காமிக்கணும், நான் வந்து எதையும் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அது மாதிரி இருக்கிறச்சே வந்து நான் வந்து இது சொல்லி எனக்காக மட்டும்தான் பண்ணிப்பேன். எனக்கு பிடிக்கும் இந்த விஷயம் எல்லாம். ஸோ நான் வந்து சில விஷயம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதக்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி வந்து கோசியாக ஒரு இந்தியன் ஹோம் க்ரியேட் பண்ணலான்னு நான் வந்து அப்பப்போ எதையும் டெக்கோர் வந்து மாற்றின்னு இருப்பேன். இப்போ பேக் டு கிச்சன். நான் போயிட்டு என்னோடய பையனை பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ டின்னருக்கு தான் ப்ரெப் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு குவிக்கான ஈஸி ஹெல்தி டின்னர் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து நான் ஆல்ரெடி பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணிட்டாச்சு. அது வந்து ஃபைனாக இது மாதிரி கிரேட் பண்ணிட்டு விடலாம். கையால் கூட மேஷ் பண்ணிக்கலாம், பட் ஃபைனாக சூப்பர் நன்னா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிளாக் சன்னா வந்து இங்கே நான் சோக் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மினி சாப்பரில் போட்டுருக்கேன். அதோடைய எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்கு வந்து இங்கே பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட நம்ம வந்து வெங்காயம் அண்ட் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் கேரட் ஆர் தண்ணி விடாத எனி வெஜிடபிள் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி விட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்காது.
இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக வந்து நம்ம பேஸ்ட் ஆக்கின்ட்டு பொட்டேட்டோவோட போட்டு அழகாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அதோடய நம்ம டாக்கோ சீசனிங், உப்பு, காரப்பொடி இது எல்லாமே போட்டு நம்ம மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபி வந்து யூஸ்வலாக நான் பண்ணுறது வந்து பழைய நம்ம ராத்திரியோட சப்பாத்தி ஆர் நம்மளோட கிட்ட எதையும் சப்பாத்தி, ரோட்டி எதையும் பாக்கி இருந்ததுன்னா அதில் வந்து இது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இதை வந்து கார்ன் டாக்கோஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயுமே சூப்பர் எம்மியாக இருந்தது. ஸோ இப்போ டாக்கோ மேலே இப்படி கையால் நம்ம இதை அழகாக ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். நல்லா அதை மேஷ் பண்ணதுனால இதெல்லாம் ஒட்டின்னுடும் அதில். அதுக்கப்புறம் பேனில் வந்து பட்டரோ எண்ணெயோ விட்டுண்டு நல்லா கோட் பண்ணிட்டு இந்த பொட்டேட்டோ சைடை வந்து முதல்ல அடியில் போட்டு அதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வந்து சீஸோட நம்ம லெட்டஸ், ஆலிவ்ஸ், அதுக்கப்புறம் ஹாலபினோ இதெல்லாமே போட்டுட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லை, அதனால் நான் ஜஸ்ட்டு சீஸ் போட்டு பண்ணியிருக்கேன். அதுவும் இது வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம பொட்டேட்டோவை முதல்ல அடியில் போட்டு நான் அதை ரோஸ்ட் பண்ணதுனால இந்த டாக்கோ வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இந்த ஃபட்ஜ் பார் வந்து ஒரு ஹெல்தி ஃபட்ஜ் பார்னு உத்தருமே நம்ப மாட்டா, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இதில் வந்து 1 கப் வந்து நான் வால்நட்ஸ் எடுத்துட்டு அதை இது மாதிரி மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி 1 கப் டேட்ஸ். இப்போ எங்கிட்ட வந்து இந்த ஹார்ட் டேட்ஸ் தான் இருந்தது. உங்கள்கிட்ட சாஃப்ட் டேட்ஸ் இருந்ததுன்னா இன்னுமே பர்ஃபெக்டாக வரும். அதோட இங்கே 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் வேணும்னா. அதுக்கப்புறம் இதில் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு டோ மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வேறு ஒன்றுமே ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு என்ன நம்மளுக்கு ஷேப்பில் வேணுமோ அதை வந்து இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கப் கேக் மோல்டில் கூட நம்ம போட்டுண்டு குட்டி குட்டி மினி மோல்ஸில் போட்டுட்டோன்னா அழகாக குட்டி குட்டி பைட் சைஸில் நம்ம வந்து அதில் தட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக மெல்டட் சாக்லேட், நான் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிட்டு டார்க் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோகோனட் ஃப்ளேக்ஸ் ஆர் நம்ம இன்னும் கொஞ்சம் வால்நட் ஆர் ஆல்மண்ட்ஸ் வந்து குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி 20 to 30 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கில்ட் ஃப்ரீயாக நம்ம வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். குழந்தைகளுக்கும் இப்போ சம்மர் பிரேக்கில் இது மாதிரி நிறைய பண்ணி வச்சோன்னா எப்போ நம்மளுக்கு ஸ்வீட் வேணுமோ இது வந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. பர்ஃபெக்ட் ஷேப்லேயும் நம்மளுக்கு நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டேன், அதனால் இன்னும் கொஞ்சம் செட் ஆகலை. பட் 20 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்துகிட்டு பீசஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.